ஒரு முஸ்லீமுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய சந்தோஷம் மறுமையில் என்னவா இருக்கும்? சொர்க்கத்தை கொடுக்கறது தானே. அல்லாஹ் அவங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிச்சு சொர்க்கத்தை கொடுக்கறது. அதுலேயும் பெரிய சந்தோஷம் அப்படின்னா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை சொல்லுவோம். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை ஒரு மனுஷனுக்கு அல்லாஹ் கொடுத்தானா அதை விட ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு இன்பம் என்ன இருக்க முடியும்? அப்படி தானே நினைப்போம். ஆனால் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஒரு பெரிய இன்பம் இந்த சொர்க்கத்தை எல்லாம் காட்டிலும், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் எல்லாம் காட்டிலும் ஒரு பெரிய இன்பம் அந்த வாழ்க்கையில் அவங்க பார்த்தே இருக்க மாட்டாங்க. அப்பேற்பட்ட ஒரு இன்பத்தை அல்லாஹ் கொடுப்பான் அப்படின்றத சொல்கிறாங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் தானே. தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களை ரீச் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு முறை ரசூலுல்லாஹ் சொல்லி காமிக்கிறாங்க, மறுமை நாளில் சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்கு போன பிறகு, நரகவாசிகள் நரகத்துக்கு போன பிறகு, தீர்ப்பெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா போய் அந்த சொர்க்கவாசிகளை பார்ப்பானா. இதா தஹல அஹலுல் ஜன்னா அல் ஜன்னா, அந்த சொர்க்கத்துக்கு போய் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தில் கேட்பானா, துரீதூன ஷைஅன் அஸீதக்கும், உங்களுக்கு வேறு ஏதாவது வேணுமா அப்படின்ற மாதிரி அந்த சொர்க்கவாசிகளை பார்த்து அல்லாஹ் தஆலா கேட்பானா. அப்போது அந்த மக்கள் சொல்லுவாங்களாம், அலம் து பையல் உஜூஹனா, எங்களுடைய முகத்தை நீ பிரகாசமாக்கிட்டாயா ரப்பே. நாங்கள் சொர்க்கத்துக்கு வந்த பிறகு எங்கள் முகமே ரொம்ப பளிச்சுன்னு இருக்கு. அலம் ததஹில்னல் ஜென்னா ஒத்து நஜ்ஜீனா மினன்னார், எங்களுக்கு சொர்க்கத்தை தந்துட்ட, எங்களை நரகத்திலிருந்து காப்பாற்றிட்ட, இதை விட எங்களுக்கு வேறு என்ன வேணும்? வேறு ஒன்றுமே வேணாம், நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம் அப்படின்றத அந்த மக்கள் சொல்லுவாங்களாம். அப்போது அல்லாஹ் தஆலா செய்வானா, ஃபயக்ஸிஃபுல் ஹிஜாப், தன்னுடைய திரையை அகற்றுவானா. அப்போது ஃபமா உது ஷைஅன் அஹப்ப இலைஹிம் மினன் நல்ரி இலா ரப்பிஹிம் அஸ்ஸ வஸல்ல, அல்லாஹுவை அந்த நிமிஷம் அந்த மக்கள் பார்க்குறாங்க இல்லையா, தன்னுடைய முகத்தில் இருக்கக்கூடிய திரையை அகற்றுனதும் அந்த நிமிஷம் அல்லாஹுவை பார்க்கக்கூடியதுக்கு நிகராக இந்த இன்பமே வேறு எந்த இன்பமே அவங்க அனுபவிச்சிருந்துருக்க மாட்டாங்க அப்படின்றத ரசூலுல்லாஹ் சொல்லி காமிக்கிறாங்க. அது ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்லேயே இருந்தாலும் சரி, அதையெல்லாம் காட்டின ஒரு இன்பம் அந்த நிமிஷம் அல்லாஹ் தன்னுடைய முகத்தை கருணை பார்வையை அவங்க கிட்ட காமிக்கும் போது ஏற்படக்கூடிய ஒரு சந்தோஷமும் ஒரு இன்பமும் வேறு எதுலையும் அவங்க அனுபவிச்சிருக்க மாட்டாங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்லி காமிக்கிறாங்க. சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கசீரா வ சுபஹானல்லாஹி புக்ரத்தவ் வாசீலா. இதை தவிர வேறு என்ன வார்த்தை சொல்லணும்னு எனக்கு தெரியல. அந்த நிமிஷம் அனுபவிக்கக்கூடிய அந்த சந்தோஷம் அல்லாஹ் நமக்கும் தரணும் இன்ஷா அல்லாஹ். அதே மாதிரி நாமும் நிறைய ஹதீஸ்களில் கேட்டிருப்போம். ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க, உங்களில் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு முறையும் தனித்தனியாக உங்களில் எல்லாரையும் விசாரிப்பான். தனித்தனியாக விசாரிக்கப்படும் போது எந்த மொழிபெயர்ப்பாளர்களும் அல்லாஹுக்கு தேவைப்படாது அப்படின்றதையும் சொல்லி காமிக்கிறாங்க. இது அல்லாமல் சிலர் அல்லாஹ் தனியாக ரகசியமாக விசாரிப்பான் அப்படின்லாம் ரசூலுல்லாஹ் சொல்லி காமிச்சிருக்காங்க. நிறைய இடங்களில் அல்லாஹை பார்க்குற மாதிரியான சூழ்நிலைகள் அமையும் தான். பட் அதை எல்லாத்தையும் தாண்டி அந்த சொர்க்கவாசிகள் அந்த நிமிஷம் பார்க்கக்கூடிய அந்த கருணையான ரப்புடைய பார்வைக்கு நிகராக வேறு சந்தோஷமே அனுபவிச்சிருக்க மாட்டாங்கன்னா இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? அல்லாஹுக்கு இணையாக யாருமே இல்லை. புரிஞ்சிக்கிறதுக்காக உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ ஒரு போலீஸ் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த போலீஸ் யூனிஃபார்ம் போட்டு பார்க்கும்போது நம்ம என்ன செய்வோம்? ஒரு தயக்கத்தோடு அவர்கிட்ட பேசுவோம், ஒரு பயத்தோடே பார்ப்போம். அதே போலீஸ் அவர் வீட்டுக்கு போனார் அப்படின்னா அவங்க பொண்டாட்டி பிள்ளை அவங்களோட ஹாப்பியாக இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. அதே போலீஸ் அந்த போலீஸ் யூனிஃபார்ம் இல்லாமல் நார்மலாக ஒரு ஜாகிங் போகிறாரு அப்படின்னா அவரை பார்க்கும்போது அந்த பயம் தயக்கம் நமக்கு வராது. இது ஒரு மனுஷனுக்கு ஏற்படக்கூடிய பல வகையான தோற்றம் இருக்குல்ல. அப்போ ஒரு மனுஷனுக்கே இப்படி அப்படின்னா நம்ம படைச்ச ரப்பு அவனுக்கு எத்தனை வகையான தோற்றங்கள் இருக்கலாம். அதில் அந்த சொர்க்கவாசிகளை பார்க்கக்கூடிய அந்த தருணத்தில் கருணை பார்வையோடு ரப்பு பார்க்குறான் இல்லையா, அந்த பார்வைக்கு நிகராக வேறு எதுவும் இருக்காதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அந்த பார்வையை அல்லாஹ் நம்மீதும் பெற வைக்கணுன்றதுக்காக துஆ செஞ்சுப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.